வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற கடும் போட்டி, பரபரப்பாகும் அரசியல் களம். முதல்வர் வேட்பாளர் நிச்சயிக்கப்பட்டுவிட்டது, தென்னிலங்கை அனுர தரப்பு நம்பிக்கை. உப்பிற்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்படும், எச்சரித்துள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருள், திடீர் சுற்றி வளைப்பில் அதிரடி கைது. லாஸ் ஏஞ்சல் தீவிரமடைந்துள்ள போராட்டங்கள், 2000 துருப்புக்களை அனுப்பியுள்ள அமெரிக்க அரசு தலைவர். இனி தொடர்வது விரிவான செய்திகள். கொழும்பு மாநகர சபையின் முதல்வர் மற்றும் பிரதி முதல்வரை தெரிவு செய்வதற்குரிய வாக்கெடுப்பு எதிர்வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையில் தமது கட்சியை ஆட்சி அமைக்கும் என ஆளும் தரப்பும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் அறிவித்து வருவதால் கொழும்பு அரசியல் களம் பெரும் பரபரப்பாக காணப்படுகின்றது. இலங்கையில் உள்ள 341 உள்ளூராட்சி சபைகளில் கொழும்பு மாநகர சபை பிரதான சபையாக கருதப்படுகின்றது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அந்த சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மை பலத்தை எந்தவொரு கட்சியும் பெறவில்லை. ஆட்சி அமைப்பதற்கு 59 ஆசனங்களை பெற வேண்டிய நிலையில் தேசிய மக்கள் சக்தி வசம் 48 ஆசனங்களே உள்ளன. சில கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இதனையடுத்தே கொழும்பு மாநகர சபையில் தமது கட்சி ஆட்சி அமைப்பது உறுதி என்று தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. கொழும்பு மாநகர சபையில் 29 இடங்களை பெற்றுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி, 13 இடங்களை பெற்றுள்ள ஐக்கிய தேசிய கட்சி, 5 இடங்களை பெற்றுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, 4 இடங்களை பெற்றுள்ள ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட தரப்புகளின் ஆசையுடன் ஆட்சியமைக்க முயற்சித்து வருகின்றது. இந்நிலையில் தமது அணிக்கு பெரும்பான்மை பலம் உள்ளது என்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஆளும் கட்சிக்கு 11க்கும் அதிகமான சுயேட்சை உறுப்பினர்கள் ஆதரவை வழங்கியுள்ளனர் என ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியிலிருந்து 48 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் எமக்கு 11 உறுப்பினர்கள் மாத்திரமே தேவை. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 29 பேர் மாத்திரமே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டுமெனில் இன்னும் 30 உறுப்பினர்களின் ஆதரவு தேவையாகும். 11க்கும் அதிகமான சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவு எமக்கு கிடைக்கப் பெற்றுள்ளது. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்காக உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி பூர்த்தி செய்துள்ளது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதையோ யார் மேயர் வேட்பாளர் என்பதையோ கூற முடியாது. அந்த கட்சியினர் தடுமாறுகிறார்கள். ஆனால் நாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னதாகவே எமது மேயர் பிரதி மேயரையும் அறிவித்திருக்கிறோம். நாளை வாக்கெடுப்பை நடத்தினாலும் நாம் வெற்றி பெறுவோம். கொழும்பு மாநகர மேயர் ராய் கெலி ஃபல்தசார் என்பது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அதிக லாபம் ஈட்டும் நோக்கில் உப்பின் விலையை நியாயமற்ற முறையில் அதிகரிப்பதற்கு எவராவது முயற்சித்தால் எதிர்காலத்தில் உப்பிற்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கூட்டுறவு வங்கி கட்டமைப்பு உள்ளிட்ட கூட்டுறவுத்துறையை நெறிமுறைப்படுத்துவதற்கு புதிய சட்டங்களை விரைவில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்ற வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்தில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகள் பலவற்றில் நிதி மோசடிகள் உள்ளிட்ட முறைகேடுகள் இடம்பெறுவதாக தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதால் அவற்றை சரியான முறையில் நெறிமுறைப்படுத்தி உரிய முறையில் அவற்றை முன்னெடுத்துச் செல்வதற்கு புதிய சட்டங்களை கொண்டுவர வேண்டி இருப்பதாகவும் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிலைமையால் பொதுமக்களின் நன்மைக்காக அமைக்கப்பட்ட கூட்டுறவு வங்கிகள் படிப்படியாக மக்களிடமிருந்து விலகிச் சென்று வருவதாகவும் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மட்டுமே அவற்றால் பயனடைந்து வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
தற்போது பொதுமக்களுக்கு உப்பு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைத்தாலும் சந்தையில் உப்பு விலை அதிகரிக்கப்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே அதிக லாபம் ஈட்டும் நோக்கில் உப்பின் விலையை நியாயமற்ற முறையில் அதிகரிப்பதற்கு எவராவது முயற்சித்தால் எதிர்காலத்தில் உப்பிற்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் மனுஷ நாணயக்காரவும் அறிமுகப்படுத்தப்படவிருந்த தனி தொழிலாளர் சட்டமூலத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் முயற்சிப்பதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அந்த கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ இதனை தெரிவித்துள்ளார். 8 மணி நேர வேலை மணித்தியாலத்தை ரத்து செய்வதற்காக ரணில் விக்ரமசிங்கே கொண்டு வந்த சட்டமூலத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை இந்த அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இதனை ஒரு அடிமை சட்டம் என தற்போதைய தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க முன்னதாக தெரிவித்த காணொளிகள் சமூக ஊடகங்களில் தற்போதும் பகிரப்படுகின்றன. குறைந்தது 7 பேரை கொண்டு தொழிற்சங்கம் ஒன்றை ஆரம்பிக்க முடியும். எனினும் இந்த வரையறையை குறித்த சட்டமூலமூடாக மனுஷ நாணயக்கார 100 பேர் என்றவாறு அதிகரிக்க முயன்றார். இவ்வாறான மாற்றம் ஏற்படுமாயின் ஒருபோதும் தொழிற்சங்கம் ஒன்றை ஆரம்பிக்க முடியாது. தற்போது ஊழியர் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்படும் இடத்து அதற்கு எதிராக உடனடியாக தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு தொழிற்சங்கங்களுக்கு இயலுமை உண்டு. எனினும் குறித்த சட்ட மூலத்தில் பணி புறக்கணிப்பு ஒன்றை மேற்கொள்வதாயின் 30 நாட்களுக்கு முன்னதாக அறிவிக்க வேண்டும் என்ற விதிகள் உள்ளன. இதனூடாக தொழிலாளர்களின் உரிமைகள் வெளிப்படையாக மீறப்படுவதுடன் இது முற்றுமுழுதாக தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாகும். இதனை அரசாங்கம் கொண்டுவர முயற்சிக்குமாயின் ஒவ்வொரு நிறுவனமாக சென்று இது குறித்து பிரச்சாரம் செய்வதற்கும் எங்களுடைய தரப்பு தயாராகவே இருக்கிறது. திருகோணமலை மாநகர சபையின் முதல்வராக தமிழரசு கட்சியைச் சார்ந்த ஒருவர் நியமிக்கப்பட உள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றியீட்டிய மற்றும் பட்டியல் ஆசனங்கள் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் திருகோணமலையில் உள்ள மாவட்ட கட்சி பணிமனையில் நேற்றைய தினம் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். கட்சியின் மாவட்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சண்முகம் குவதாசன் முன்னிலையில் உறுப்பினர்களாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் குச்சவெளி, தம்பலகாமம், வெர்கல், மூதூர், திருகோணமலை மாநகர சபை, திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபை ஆகிய பகுதிகளில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டு போட்டியிட்டிருந்தனர். இதில் திருகோணமலை மாநகர சபையின் முதல்வராக தமிழரசு கட்சியை சார்ந்த ஒருவர் நியமிக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பொலனறுவையில் ஏரி ஒன்றில் மூழ்கிய நிலையில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் தென்னிலங்கை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. பொலனறுவையில் உள்ள பாலையெல்லை ஏரியில் நீண்டச் சென்ற 4 இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 4 பேரும் ரத்மலான பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பொலனறுவை அரளங்கவில காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கிழங்கையின் பிரசித்தி பெற்ற சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படும் திருகோணமலை வெறுகலம்பதி அருள்மிகு ஸ்ரீ சித்திரவேலாயுதர் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று சிறப்பாக நடைபெற்றுள்ளது. 16 வருடங்களுக்கு பின்னர் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகன் அருள் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு கடத்துவதற்காக ராமேஸ்வரம் கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்களுடன் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்ட மகிழுந்தொன்றில் இருந்து கஞ்சா போதைப் பொருளை படகில் ஏற்றுவதற்காக முயற்சித்த போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட 50 கிலோ கஞ்சாவின் இந்திய மதிப்பு 10 லட்சம் ரூபாய் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கடற்கரை பகுதிகளில் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நேற்றிரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தங்கியிருந்த தனியார் விடுதி பகுதியில் திடீரென்று ஆளில்லா விமானம் பறந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக மதுரை காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மதுரையில் இன்று மாலை நடைபெறவிருக்கும் பாஜக தென் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றிரவு விமானம் மூலம் மதுரையை சென்றடைந்துள்ளார். மதுரை விமான நிலையம் அருகே உள்ள சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் அவர் தங்கியிருந்த நிலையில் குறித்த விடுதி பகுதியில் திடீரென ஆளில்லா விமானம் பறந்து அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமித்ஷா வருகையொட்டி மதுரையில் ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தடையுத்தரவை மீறி ஆளில்லா விமானம் பறக்க விடப்பட்டதால் காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து நாடு கடத்தும் முயற்சிகளை எதிர்க்கும் போராட்டங்கள் கலிபோர்னியா மாநிலத்தின் தலைநகரான லாஸ் ஏஞ்சலில் தீவிரமடைந்துள்ளதால் வன்முறைகளை தடுக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அங்கு தேசிய காவல் படையணிகளை அனுப்பியுள்ளார். லாஸ் ஏஞ்சல் நகருக்கு 2000 துருப்புக்களை கொண்ட படையணிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து நாடு கடத்தும் டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கத்தின் முயற்சிகள் மீதான எதிர்ப்பு தற்போது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தீவிரமடைந்துள்ளது. சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை கலவர பூமியாக மாற்றியுள்ளது. குறிப்பாக தென் அமெரிக்க பூர்வீகத்தை கொண்ட போராட்டக்காரர்கள் அமெரிக்க காவல்துறை மீது தாக்குதலை நடத்துவதால் போராட்டக்காரர்களின் தாக்குதலை சமாளிப்பதற்காக அமெரிக்க காவல்துறையும் கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் தடியடி பிரயோகம் உட்பட்ட வன்முறைகளை செய்து அவர்களை விரட்டி பலரை கைது செய்யும் நகர்வுகளை செய்கிறது. போராட்டக்காரர்கள் ஆங்காங்கே அமெரிக்க கொடிகளுக்கு தீ வைத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கலவரங்கள் அதிகமானதை அடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு தற்போது அமெரிக்காவின் தேசிய காவல் படை அனுப்பப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் அவசர உத்தரவில் லாஸ் ஏஞ்சல்ஸிற்கு 2000க்கும் மேற்பட்ட தேசிய காவலர் படையணிகள் தற்போது நகர்த்தப்பட்டுள்ளன. எனினும் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டங்களும் தீவிரமாக இடம்பெறுவதால் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் பல பகுதிகள் கலவர பூமியாக மாறியுள்ளன. இதுவரை இந்த போராட்டங்களில் 118 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தென் அமெரிக்க பூர்வீக போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வன்முறைகள் இடம்பெறுவதால் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் பல பகுதிகளில் நடமாடுவதற்கு அமெரிக்க மக்கள் அச்சமடைந்து தமது வீடுகளுக்குள் முடங்கியுள்ளதான செய்திகளும் வந்துள்ளன. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற கடும் போட்டி, பரபரப்பாகும் அரசியல் களம். முதல்வர் வேட்பாளர் நிச்சயிக்கப்பட்டுவிட்டது, தென்னிலங்கை அனுர தரப்பு நம்பிக்கை. உப்பிற்கு அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்படும், எச்சரித்துள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருள், திடீர் சுற்றி வளைப்பில் அதிரடி கைது. லாஸ் ஏஞ்சல் தீவிரமடைந்துள்ள போராட்டங்கள், 2000 துருப்புக்களை அனுப்பியுள்ள அமெரிக்க அரசு தலைவர். இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.